சுட சாதத்துல இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிட்ட ஒரு அப்பளமும் அது வச்சு சாப்பிட்டதுன்னா லெவலே வேற லெவலுங்க. இது 1 மாசம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் செமையா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் 1 கப்பு சுண்டைக்காயை நல்லெண்ணெயில போட்டு எடுத்துக்கணும். வெந்தயம், சீரகம், கடுகுளுந்தம் பருப்பு, 1 கப்பு சின்ன வெங்காயம், 1 கட்டி பூண்டு, கருவேப்பிலை, பொடியா நறுக்குன 2 தக்காளி பழம். பாருங்க, நல்லெண்ணெயில இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், அளவான கல்லுப்பு இதை போட்டு நல்லா ஒரு கலக்கணும். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரசல ஊத்திக்கணும். நல்ல குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்க. நல்ல எண்ணெய் திரண்டு வரும் பாருங்க. நல்லெண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். வறுத்து வச்ச சுண்டைக்காயை போட்டுக்கலாம். சுவையான என்ற ஸ்டைல் வத்த குழம்பு ரெடி.